தேர்தலுடைய பிரச்சாரங்களுக்குரிய திகதி இண்டையோட முடிஞ்சிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த கண்ணால நான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கல. எல்லாம் ஊர்பலாய், அவனை பத்தி இவங்க கதைக்கிற, இவனை பத்தி அவங்க கதைக்கிற, மாறி மாறி ஏசுற. ரிஷாட் பதியுதீன் முஷர்ரஃப் கேசுற, முஷர்ரஃப் ரிஷாட் பதியுதீன் கேசுற, ரவுஃப் ஹக்கீம் அதாவுல்லா கேசுற, அதாவுல்லா ரவுஃப் ஹக்கீம் கேசுற. மாறி மாறி ஒவ்வொரு தலைவர்களும் அடுத்த தலைவர்களுக்கு தான் ஏசி கேவலப்படுத்தி மாட்டுச்சாணியாளி சொத்தையில பூசிக்கிட்டு நீங்க யாரா தேர்தல் பிரச்சாரம் செய்றீங்க? இன்றைக்கு நம்ம நாடு இருக்கிற நிலைமை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கி, மக்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாக இருக்கி, நாடு ஃபுல்லா போதை பெருகி கிடக்கு. இதுகளை பத்தி பேசாம உங்களோட திட்டமிடல்கள் என்னன்னு சொல்லாம ஏசி 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 நகைச்சுவை பேச்சுக்களாலேயும் கொளவரி பேச்சுக்களாலேயும் ஒரு நகைச்சுவையாளரா ஒரு காமெடியனா மக்களையும் மடையனாக்கி நீங்களும் பச்சை பேயன் மாதிரி மைக்கில கத்தினதா மிச்சம் பேரு. நாங்க சஜித் பிரேமதாசாக்கு போட் போட போறோம். என்ன காரணம்னு கேட்டா, எங்கட அங்கிளோட அவங்க கொஞ்சம் க்ளோஸ், அவங்களோட அமைப்பாளர் கொஞ்சம் க்ளோஸ், எங்கட குடும்பத்துக்கு கொஞ்சம் தொழில் கிடைக்கும், எங்கட அங்கிளுக்கு ஒரு ரோடு கிடைக்கும், போட போறோம். ரணில் விக்ரமசிங்கக்கு போட போறோம். ஏன் போட போறீங்க? ரணில் நல்லம் தானே, ரணிலுக்கு போட்டா எங்கட மாமாக்கு டிரான்ஸ்பர் எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க, எங்கட மாமிக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்று பெண்டிங்ல கிடக்கு, அரசாங்க ஜாப் செய்யறாங்களுக்கு சம்பளமும் கூட்டுறாம், அப்ப எங்கட சம்பளமும் கூடும் தானே. இப்படியே ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இவங்க சொல்ற ரீசன், இவங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இவங்களோட சுயநலத்துக்காக, ஒரு ரோட்டை கொந்தராத்த எடுக்கிறதுக்காக, ஒரு டிரான்ஸ்பர் எடுக்கிறதுக்காக, அரசாங்க தொழில் எடுக்கிறதுக்காக, அரசாங்க தொழில் சம்பளத்தை கூட்டி நான் போட்டு போடுறேன், அரசாங்க தொழில் கொடுத்தா போட்டு போடுறேன். அப்ப பாமர மக்கள், படிக்காத மக்கள், அரசாங்க தொழிலுக்கு தகுதி இல்லாதவர்கள், அரசாங்க தொழிலுக்கு தகுதி இருந்தும் தொழிலுக்கு காசு கொடுத்து எடுக்க வசதி இல்லாதவர்கள், இந்த லஞ்சம் பெருகின நாட்டில காசை கட்டி தொழில் எடுக்க வசதி இல்லாதாக்கள் எல்லாம் வக்கீல திங்க சொல்றீங்க. அனுரகுமார திசாநாயக்க கொஞ்சம் பேர் ரத்தத்துல ஊறி கிடக்கு, வைரஸ் பரவுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் பேர் ரத்தத்துல சஜித் பிரேமதாச ஊறி கிடக்காரு, இன்னும் கொஞ்சம் பேர் ரத்தத்துல ரணில் விக்ரமசிங்க ஊறி கிடக்காரு. அது பரவாயில்ல, அதை விட கேவலம் இன்னும் கொஞ்சம் பேரு லூசிகள் மனுஷ உருவத்துல மாட்டு மூளையை வச்சுக்கிட்டு 4-5 வருஷம் 7-8 வருஷம் பல வருஷம் கோமாவில இருந்த மாதிரி நாமல் ராஜபக்சோட பெனரை வச்சுக்கி நிக்கி அவட ரத்தத்துல அந்த வைரஸ் அடிச்சிருக்காம். இது எங்க போய் செல்ல? இதுக்கு டாக்டர் இருக்கா? எவ்வளவு கேவலமான செயற்பாடுகள்! இதால நமக்கு என்ன கிடைக்க போகுதோ? அனுரகுமார திசாநாயக்க நல்ல மனுஷனா? சஜித் பிரேமதாச சிறந்த மனுஷனா? ரணில் விக்ரமசிங்க புனிதமான மனுஷனா? நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றுடன் தேர்தலுக்கான அனைத்து செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டிருக்கிறது. இதை மீறி இந்த செயற்பாடுகளை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெளிவாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. இப்ப மட்டுமில்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல், அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முதல் இந்த அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பதோடு போலீசாருக்கு முழு அதிகாரத்தையும் வழங்குவார்கள். இப்படியான செயற்பாடுகளை இந்த இறுதி அறிவித்தலுக்கு பிறகும் களத்துல இறங்கி தலைவர் போட்டோவையும் பேரையும் போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு என்னமோ ரத்தத்துல தலைவர் ஊறின மாதிரி சந்திகள்ல நின்று சண்டை பிடிச்சி அரபோத்தல் சாராயத்துக்கும் 5000 ரூபாய் காசிக்கும் 5-10 கிலோ அரிசிக்கும் சோரம் போய் சண்டை பிடிச்சி நீதிமன்றங்கள்ல வழக்கேற்றப்பட்டதால இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ சகோதரர்கள் வீடுகளுக்குள்ள முடங்கி கிடக்காங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கலாம், அரசு தொழில் எடுப்பதற்கு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் கூட போலீஸ் நன்னடத்தை சான்றிதழ் இல்லாட்டி தொழில் கொடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட சகோதரர்களை சந்திச்சு நீங்க இப்ப பேசினா இப்ப சொல்லுவாங்க, அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கு போக கூடாது, அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கு போறதால எந்த விதமான லாபமும் இல்ல, சுயநலவாதிகள், பச்சை கள்ளனுகள், பச்சோந்திகள், நாங்க இழந்தது மட்டும்தான் மிச்சம், இன்றைக்கு வரைக்கும் ஒரு தடவையாவது எங்களை பார்க்க வரல, சட்டத்தரணிக்கு லோயருக்கு ஒரு தவணைக்காவது காசு கொடுக்கலன்னு முறப்படுவாங்க. இந்த விஷயத்தை அவங்க உணர்றதுக்கு பல வருடங்கள் கடந்திருக்கி, அதற்கான அடையாளம் அவங்களோட தலைய பாருங்க, தலை நரைச்சி முடியும் கொட்டுண்டுட்டு இப்பதான் புத்தி வந்திக்கு. இளைஞர்களாகிய நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதே போன்ற நிலைமை இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக இதை நான் பேசுகிறேன். வாழ்க்கையில் அடுத்தவர்களின் அனுபவத்தை சற்று திரும்பி பாருங்கள். வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடித்தால் தான் வாழ்க்கையில் பூரணமான அனுபவம் கிடைக்கும். நமது வாழ்க்கை காலம் மிகவும் குறுகியது. மொத்தமா வாழ்ந்து முடிச்சு போட்டு அனுபவத்தை எடுத்து அந்த அனுபவத்துல படிப்பினைகளை பெற்று வாழ்ற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. அடுத்தவர்களின் அனுபவத்தை நமக்கு படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாசம் 21ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சிடும். வெண்டவனும் பெய்திருவான், தோத்தவனும் பெய்திருவான், வேடிக்கை பார்த்த பலரும் பெய்திருவாங்க. இதால பாதிக்கப்படுற ஆக்கள், தலைவர் பேரை நெஞ்சில குத்திக்கிட்டு ரத்தத்துல தலைவர் ஊறி நண்டு நினைச்சுக்கு சுத்துற ஆக்கள், மனித உருவத்துல மனித முகத்துல மாட்டு மூளையோட சுத்துற ஆக்கள். இந்த போராளிகள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு இதால கிடைக்க போறது என்ன? வெண்டவன்
பாராளுமன்றத்துக்கு போய் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கலாம் என்று பார்ப்பான். தோத்தவன் மறுபடியும் வந்து மக்களை எப்படி ஏமாத்தலாம் என்று பார்ப்பான். வேடிக்கை பார்த்தவன் புதினம் பார்க்கிறது தானே தொழில், அடுத்த விஷயத்தை பார்க்க பேத்திடுவான். உங்களோட நிலைமை என்ன? உங்களுக்கு என்ன மிஞ்ச போகுதோ? உங்களுக்கு மிஞ்சுறதெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கும், போலீசில கேஸும், வளர்ச்சி பகைகளும், நண்பர்களை பகைச்சது, உறவுகளை பகைச்சது, குடும்ப உறவினர்களை பகைச்சது, இதுதான் வந்து நிற்கும். நாளைக்கு மௌத்தானாலும் சந்தக தூக்க அந்த உறவுகள் தான் வரணும். உங்களோட தலைவர் வரமாட்டான். எமது வாக்குரிமையை நிச்சயமாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எமது தலையாய கடமை. நான் இல்லை என்று சொல்லவில்லை. இதில் மிகவும் கேவலமான விடயம், கொஞ்சம் பேருக்கு ரத்தத்தில ஊறி கிடக்கு. ஏடிகே அனுரகுமார திசாநாயக்க கொஞ்சம் பேர் ரத்தத்தில ஊறி கிடக்கு, வைரஸ் பரவுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் பேர் ரத்தத்தில சஜித் பிரேமதாச ஊறி கிடக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர் ரத்தத்தில ரணில் விக்ரமசிங்க ஊறி கிடக்காரு. அது பரவாயில்ல, அதை விட கேவலம் இன்னும் கொஞ்சம் பேரு லூசிகள் மனுஷ உருவத்தில மாட்டு மூளையை வச்சுக்கிட்டு 4-5 வருஷம் 7-8 வருஷம் பல வருஷம் கோமாவில இருந்த மாதிரி நாமல் ராஜபக்சோட பெனரை வச்சுக்கி நிக்கி அவட ரத்தத்தில் அந்த வைரஸ் அடிச்சிருக்காம். இது எங்க போய் செல்ல? இதுக்கு டாக்டர் இருக்கா? எவ்வளவு கேவலமான செயற்பாடுகள். இதால நமக்கு என்ன கிடைக்க போகுதோ? அனுரகுமார திசாநாயக்க நல்ல மனுஷனா? சஜித் பிரேமதாச சிறந்த மனுஷனா? ரணில் விக்ரமசிங்க புனிதமான மனுஷனா? இதில் ஆறு குதுபு நாயகம், இதில் ஆறு களிமா சின்ன முஸ்லிம்? ஒத்தரும் இல்ல, எல்லாரும் உண்டுதான். ஒரே குட்டையில கிடக்கிற அட்டைகள் தான். இதுல யாருக்கு வாக்களிச்சாலும் நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் சினிமா படங்கள்ல நாடு முன்னேற மாதிரி ஒரு பாட்டில முன்னேறாது. பல வருஷம் எடுக்கும். சட்டில இருந்தா தான் அகப்பையில வரும். இந்த நாட்டு நிலைமை, பொருளாதார நிலைமை இப்ப மிகவும் மோசமாயிருக்கு. எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரியான திட்டமிடல்களை செஞ்சு, பொருளாதார திட்டமிடல்களை செஞ்சு, வெளிநாட்டு குடுக்கல் வாங்கலை எப்படி செய்ய வேண்டும், எமது நாட்டு உற்பத்திகளை எப்படி மேம்படுத்த வேண்டும், கல்வியில் எமது நாட்டை எப்படி வளர்க்க வேண்டும், சுகாதாரத்துறையில் எமது நாட்டை எப்படி வளர்க்க வேண்டும், எதிர்கால சந்தையினருக்கான திட்டமிடல்கள், அரசு தொழில்களை எந்த அடிப்படையில் வழங்க வேண்டும், கடன்களை எந்த அடிப்படையில் பெற வேண்டும் என்ற சரியான திட்டமிடல்களை செய்து சில வருடம் அல்ல பல வருடங்கள் கடந்தால்தான் இந்த நாடு நல்ல நிலைமைக்கு திரும்பி வரும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட ஹீரோ ஷாதி இந்த தமிழ் படத்துல வர மாதிரி வந்து 2 டான்ஸ் ஆடினா நாடு முறை சிங்கப்பூர் நினைக்காதீங்க. அது பச்சை போல. எந்த நேரத்துல நம்ம நாட்டுல என்ன நடக்கும் என்று தெரியா. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இனவாதிகளால் எப்படியான சூழ்ச்சிகளும் செய்யப்படலாம். உரமா டான்ஸ் ஆடாதீங்க. அனுரைய பகிரங்கமா எதிர்க்கிற, ரணில் விக்ரமசிங்கைய பகிரங்கமா எதிர்க்கிற, சஜித் பிரேமதாசவை பகிரங்கமா எதிர்க்கிற, முஸ்லிம்கள் எதிர்க்கிறோம் என்று நீங்க காட்டிக்கிட்டு இப்படி எதிர்த்தா, நீங்க எதிர்க்கிற ஒரு நபர் ஜனாதிபதியானா முஸ்லிம்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுமா? இல்ல அந்த சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு உங்களோட இஸ்லாமிய முஸ்லிம் அரசியல்வாதிகள், சிறுபான்மை கட்சி தலைவர்கள் முதுகெலும்புல பிளமிக்கிற ஆக்களா? காசை காட்டினா சைன வச்சு போட்டு போவானுகள். மையத்தை பத்த வைக்கிறதுக்கே சைன் வச்ச கூட்டம். இந்த நாட்டு மக்களாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டை நேசிப்பவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். சுயநலம் அல்லாதவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். எமக்கு பொருத்தமான தலைமையை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்க்க வேண்டும். அவர்களை சுற்றி இருப்பவர்களை பார்க்க வேண்டும். அவர்களின் தூர நோக்கு கொள்கைகளை பார்க்க வேண்டும். இது ஒன்றும் இல்ல. கொஞ்சம் பேரு நாங்க சஜித் பிரேமதாசாக்கு போட் போட போறோம். என்ன காரணம் கேட்டா, எங்கட அங்கிளோட அவங்க கொஞ்சம் க்ளோஸ், அவங்களோட அமைப்பாளர் கொஞ்சம் க்ளோஸ், எங்கட குடும்பத்துக்கு கொஞ்சம் தொழில் கிடைக்கும், எங்கட அங்கிளுக்கு ஒரு ரோடு கிடைக்கும், போட போறோம். ரணில் விக்ரமசிங்கைக்கு போட போறோம். ஏன் போட போறீங்க? ரணில் நல்லம் தானே. ரணிலுக்கு போட்டா எங்கட மாமாக்கு டிரான்ஸ்பர் எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. எங்கட மாமிக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்று பெண்டிங்ல கிடக்கு. அரசாங்க ஜாப் செய்யறாங்களுக்கு சம்பளமும் கூட்டுறாம். அப்ப எங்கட சம்பளமும் கூடும் தானே. இப்படியே ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இவங்க சொல்ற ரீசன், இவங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இவங்களோட சுயநலத்துக்காக, ஒரு ரோட்டை கொந்தராத்து எடுக்கிறதுக்காக, ஒரு டிரான்ஸ்பர் எடுக்கிறதுக்காக, அரசாங்க தொழில் எடுக்கிறதுக்காக. அரசாங்க தொழில் சம்பளத்தை கூட்டி நான் போட்டு போடுறேன், அரசாங்க தொழில் கொடுத்தா போட்டு போடுறேன். அப்ப பாமர மக்கள், படிக்காத மக்கள், அரசாங்க தொழிலுக்கு தகுதி இல்லாதவர்கள், அரசாங்க தொழிலுக்கு தகுதி இருந்தும் தொழிலுக்கு காசு கொடுத்து எடுக்க வசதி இல்லாதவர்கள், இந்த லஞ்சம் பெருகின நாட்டில காசை கட்டி தொழில் எடுக்க வசதி இல்லாதாக்கள் எல்லாம் வக்கீல திங்க சொல்றீங்களா? எங்க பார்த்தாலும் அரசாங்க தொழில், அரசாங்க தொழில், அரசாங்க தொழில், சம்பளம் கூட்டுற கூட்டுற கூட்டுற. உலகத்திலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கி அரச தொழில்கள் அதிகமாக கொண்டிருக்கிற நாடு நம்மட நாடு. நாட்டு எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்கடா. எப்ப பார்த்தாலும் சம்பளத்தை கூட்டுற, ரோடு செய்யற, கொந்தராத்தி செய்யற இப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து உங்களோட சுயநலத்துக்காக நீங்க மட்டுமா? இன்று எமது இஸ்லாமிய தலைவர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமை. சஜித்ர மேடையில கொஞ்சம் முஸ்லிம் தலைவர்கள், வேற வேற கட்சி தலைவர்கள், அதே போல ரணில மேடையில கொஞ்சம் முஸ்லிம் தலைவர்கள், வேற வேற கட்சி தலைவர்கள் இப்ப ஒத்துமையா இருக்காங்க. பாராளுமன்ற எலெக்ஷன்ல அதே தலைவர்கள் அதே மேடையில் வீட்டிருந்த சக தோழர்களுக்கு ஏசுவாங்க, பச்சை பச்சையா ஏசுவாங்க. தேர்தலுடைய பிரச்சாரங்களுக்குரிய திகதி இண்டையோட முடிஞ்சிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த கண்ணால நான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கல. எல்லாம் ஊர்பலாய். அவனை பத்தி இவங்க கதைக்கிற, இவனை பத்தி அவங்க கதைக்கிற, மாறி மாறி ஏசுற. ரிஷாட் பதியுதீன் முஷர்ரஃப் கேசுற, முஷர்ரஃப் ரிஷாட் பதியுதீன் கேசுற, ரவுஃப் ஹக்கீம் அதாவுல்லா கேசுற,
அத்தாவுல்லா ரவுஃபக்கீமு கேசர மாறி மாறி ஒவ்வொரு தலைவர்களும் அடுத்த தலைவர்களுக்கு தான் ஏசி கேவலப்படுத்தி மாட்டுச்சாணியாளி சொத்தையில பூச்சிக்கிட்டுறீங்க. நீங்க யாரா தேர்தல் பிரச்சாரம் செய்றீங்க? இன்றைக்கு நம்ம நாடு இருக்கிற நிலைமை பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கி, மக்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாக இருக்கி, நாடு ஃபுல்லா போதை பெருகி கிடக்கு. இதுகளை பத்தி பேசாம உங்களோட திட்டமிடல்கள் என்னன்னு சொல்லாம ஏசி 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 நகைச்சுவை பேச்சுக்களாலேயும் கொளவரி பேச்சுக்களாலேயும் ஒரு நகைச்சுவையாளரா ஒரு காமெடியனா மக்களையும் மடையனாக்கி நீங்களும் பச்சை பேன் மாதிரி மைக்கில கத்தினதுதான் மிச்சம். மக்களை இதற்கு பிறகும் நீங்க மடையனாக்கி ஏலா. நீங்க ஒரு சிறுபான்மை கட்சி தலைவனாக, நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவனாக இந்த தேசியத்தின் தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில், இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளரோடு எப்படி நீங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கணும்? மக்களின் தேவைக்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தி இருக்க வேண்டும். நீங்க ஒன்னும் செய்யல. ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாரும் போட்ட ஒப்பந்தம் என்ன? எத்தனையோ வேலை திட்டங்கள் பின்தங்கிய கிராமங்களில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வேலைகளை பூரணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டீங்களா? இனவாதம் இல்லாத ஆட்சியை மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டீங்களா? காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை போட்டீங்களா? ஒன்றும் இல்ல. இனவாதம் பேசுபவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டீங்களா? அதுவும் இல்ல. நீங்க போட்ட ஒப்பந்தம், உங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அமைச்சு வேணும், உங்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி வேணும், உங்களுக்கு எந்தெந்த துறையில மினிஸ்ட்ரி வேணும், உங்களுக்கு எத்தனை அமைச்சுக்கள் வேணும், உங்களோட கட்சிக்கு எப்படியான டெவலப்மெண்ட் வேணும், இதைத்தான் நீங்க போட்ட ஒப்பந்தம். அதுக்கு தான் இன்றைக்கு மேடையில் நின்று மக்களே மக்களே நாங்க தலைவர்கள், நாங்க சொன்னா கேளுங்கன்னு கத்துறீங்க. நேத்தோ முந்தினாத்தோ ஒருத்தன் பேசியிருந்தான், இஸ்லாமியர்கள் தலைமைத்துவத்தை பின்பற்ற வேண்டுமாம், இஸ்லாமியர்கள் தலைமைத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்பதால் இவங்க ஏற மேடையில் ஏறி காற்றாளுக்கு போட் போட வேண்டுமாம், இல்லாட்டி அது இஸ்லாத்துக்கு செய்கிற துரோகமாம். இப்ராஹிம் நபி அவர்களின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சொந்த தந்தை சிலை வணங்கியாக இருந்தாலும் எதிர்த்து நின்ற மார்க்கம் இது. உங்களை மாதிரி முனாஃபிக்குகளோட பின்தொடர்ந்து வர எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தரல, உங்களை எதிர்த்து நிக்கத்தான் சொல்லி தந்திருக்கி. இந்த ஜனாதிபதி தேர்தல்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்துபட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்ற தேர்தல் அடுத்து வருகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை புகட்டுவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அமைதியாக எமது தலைமையை தேர்ந்தெடுத்து அமைதியாக எமது வாக்கை செலுத்திவிட்டு வந்திருக்கணும். அதுதான் நம்ம சமூகத்துக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லாட்டி இப்படி கூவி திரிஞ்சா, ஒரு சாதி வெட்டையில தூக்கி போட்ட மீன் துடிக்கிற மாதிரி துடிச்சா கடைசியில விரசி அடிப்பானுகள். மற ஆமினா ராத்தட ஊடு பத்துது, முபாரக் காக்கட அந்த பள்ளிவாசல் உடையுது கத்திக்கு ஓடணும் ரோட்டால. இது நமக்கு தேவையா? 69 லட்சம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கோத்தாபே ராஜபக்ச சொன்ன விஷயம், முஸ்லிம்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, எல்லாம் நீங்க இப்படி எலெக்ஷன் டைம்ல காட்டின கூத்துத்தான், கணக்கெடுப்பை மட்டும் பார்த்தபடி செல்லல. தயவு செய்து பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொஞ்சம் அமைதியா பொறுமையா நின்று நிதானமா யோசிச்சு நம்மட தலைமையை தேர்ந்தெடுத்து யாருக்கும் நீங்க ஓட் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த அரசியல்வாதிகளுக்கும் செம்பு தூக்குற ஆள் இல்ல நான். வாக்குரிமை உங்களது உரிமை. உங்களுக்கு ஆறு சரின்னு படுவதோ அவங்களுக்கு அமைதியா சென்று போடுங்க.